சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார். டேய் என்ன எதுவும் சொல்லாம போற? ஆமாம் சார், நான் எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக தானே போனேன். அதான் என்கிட்ட ஏன் சொல்லாம போறேன்னு கேட்குறேன். உங்ககிட்ட சார், நீங்கள் யாருன்னே தெரியாது, என்ன சொல்ல சொல்கிறீங்க? அதான் ஏன் கேட்கலன்னு சொல்கிறேன். என்ன சார், ஏற்கனவே வெயில் மண்டையை பொழந்துக்கிட்டு இருக்கு, ஏன் பேசலை ஏன் சொல்லன்னு சொன்னால் என்ன சார்? எப்படி சார் நான் சொல்கிறது? நீங்கள் யாருன்னே தெரியாதே. என்ன வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா? சார், உங்களே யாரும் தெரியலன்றேன், இதில் உங்கள் வீடு எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு போய் நான் என்னங்க சொல்ல போகிறேன்? நீங்கள் வேறு யாரையா நினச்சி பேசிக்கிறீங்க. ஏய் தம்பி, சாரி கேட்காம போற? ஓ, நீங்கள் சாரி வியாபாரம் பண்ணுறவரா? சாரிண்ணே, சாரி நான் எதுவும் வாங்குறதில்ல. ஏன்னா வாங்கி போய் கொடுத்தா வீட்டில் இந்த டிசைன் சரியில்லை, இந்த கலர் பிடிக்கலன்றாங்க, அதனாலே அவங்கள வாங்கி சொல்கிறேன். ஓகே தம்பி, நான் சாரி வியாபாரம் பண்றவன் இல்லை. சரிண்ணே, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? உங்களுக்கு என்ன வியாபாரம் பண்ண முடியுதோ பண்ணுங்க. இந்த நட்டநாடு வெயில முச்சந்தில் வச்சு எங்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீ தானே என்ன சாரி வியாபாரம் பண்றவன்னு சொன்ன. நீங்க தாங்க சாரி கேட்காம போறேன்னு சொன்னீங்க. ஆமா, அப்ப சாரி வியாபாரம் தானே பண்றீங்கன்னு நாங்க நினைச்சுக்கிட்டேன். அண்ணே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க என்ன வியாபாரம் பண்ணணும், என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம், எவ்வளவு லாபம் கிடைக்குன்னு கேட்க போறீங்களா? அதுக்கு உண்டான ஆள் நான் கிடையாது, அதுக்கு அட்வைஸும் கொடுக்க முடியாது. ஏன்னா நானே என்ன பிசினஸ் தான் தேடிட்டு சும்மா இப்ப வந்து உசுறு எடுத்துட்டு போங்கண்ணே. டேய், எதுவும் சொல்லாம போறியா ஏன்னு கேக்குறேன். ஐயோ, சாகடிக்கிறீங்க. ஆனா நான் வீட்லயே எதுவும் சொல்லாம தானே போவேன், உங்ககிட்ட நான் என்னென்ன சொல்லிட்டு போறது? அதைத்தான் கேக்குறேன், ஏன் என்கிட்ட சொல்லாம போறேன்னு தான். நான் யாருகிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேனே. என்ன சொல்ல சொல்றீங்க நீங்க? என்ன சொல்ல சொல்றீங்க? நீ வீட்டுல இடிச்சுட்டு போயிட்டே இருக்க. இஷ்டு போயினா அவன் குஷ்டு கவனம் போயிடலாம். இஷ்டு போயிடான். என்ன இஷ்டு போனா? வரும்போது வண்டியில இடிச்சுட்டு போற இல்லடா. வண்டியில இடிச்சனா? ஓ, அதுவே தெரியாம தான் நீ போயிட்டு இருக்கியா? உங்க வண்டியில நான் இஷ்டனா? பின்ன நான் வந்து வண்டியில இடிச்சனா? நீ ஏன்னா இப்படி பண்றீங்க? என்ன எங்க இடிச்சனா? நீ இடிச்சதுனாலதான் நான் வண்டியை நிறுத்திட்டு பேசிட்டு இருக்கிறேன். லைசென்ஸ் வச்சிருக்கியா நீ? மேல நீங்க ஆர்டிஓ ஆபீஸா? நீங்க போலீஸ் ஆர்டிஓல இருக்கீங்களா? லைசென்ஸ் வச்சிருக்கியாடா? அதெல்லாம் இல்லாம தான் வண்டி ஓடுங்க, அதை விடுங்கண்ணே. சரிடா, நீ வண்டி ஓட்டு. என் வண்டியில ஏன்டா வந்து மோதுற? நான் இடிச்சனா மோதனா? இடிச்சதுதான் வேற, மோதுனா வேறயா? என்ன பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் கூட அறிவு யூஸ் பண்ண மாட்டீங்க. இல்லண்ணே, மோதன்னா கை கால் உடையிறது, இடிக்கிறதுனா லைட்டா டச் பண்ணிட்டு போறது. இதை போய் இப்ப இடிச்சனா என்ன மோதனா? டேய், வண்டி சொட்டையாயிருக்கா? போய் எடுங்க. டேய், நீ மோதி சொட்டையாகுவ, நான் போய் சொட்டை எடுக்கணுமா? அதான் உங்க பிரச்சனையா? ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. அவங்களுக்கு தலையில சொட்டை விழுந்து அதுவே எடுக்க முடியாம இருக்காங்க. இதுல வண்டி சொட்டையாச்சுன்றீங்க. சொட்டை எடுக்கிற ஆள் நான் கிடையாது. பைக் எங்கன்னா கொடுத்து சரி பண்ணுங்க. ஏய் தம்பி, நீ வந்து மோதி சொட்டையாகிட்டு போவ, நான் எவங்கிட்டயும் போய் சொட்டை எடுக்கணுமா? அண்ணே, நான் மோதனே, நான் மோதவே இல்லையாண்ணே. நீ மோதாம எப்படி சொட்டையாச்சு வண்டி? பாடுறா, போய் பாடுறா. போங்க போங்க, வண்டி போங்க. சொண்டை போய் பாடுறா. இது என்னது? இது என்னன்னு தெரியாதா? வண்டி பெட்ரோல் டேங்க். ஓட்டண்ணா சொட்டையா இருக்குடா. நீ வந்து திரும்பினதுல இங்க நான் தான் சொட்டை பண்ண. உங்களுக்கு யார் சொன்னது? வண்டி புது வண்டி சர்வீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற. திரும்பி வரும்போது நீ வந்து இடிச்சிட்டு போயிட்டு கதையில பேசிட்டு இருக்கிற. புது வண்டியா? அப்புறம் பார்த்தா தெரியுமா? கங்க்ராச்சுலேஷன். எப்போ வாங்கினீங்க? வாங்கினதெல்லாம் இருக்கட்டும், இந்த சொட்டைக்கு எனக்கு பதில் சொல்லு. நான் சொல்றேனே, உங்களுக்கு நல்ல ஐடியா என்ன கேட்டீங்க. இப்ப நான் சொல்றேனே, நான் இடிச்சது எனக்கு தெரியாது. புது வண்டி தானே வாங்கிருக்கீங்க. ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சதா இல்லையா? புது வண்டிடா. அப்ப ஒண்ணும் இல்ல, ஃப்ரீ சர்வீஸ் விட்டு கிளியர் பண்ணீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. தெரியாம இடிச்சதுலாம் இப்ப வந்து பிரச்சனை என்ன? போங்க, வேலை இருக்குண்ணே. எனக்கு தலைமை பெரிய பிரச்சனை பண்ணிட்டு. சொல்றது சரியா தான் இருக்குமோ? புது வண்டினாக்க சர்வீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுருவானா? ஆனா இவனுக்கு இது வந்து ஃப்ரீ கிடையாது, அது ஃப்ரீ கிடையாது, இதுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லுவானே. இருங்க, டேய் தம்பிடா.